Hi, in this video we are going to discussing about vector algebra. So applications of vector algebra. The first question, prove by vector method that the perpendiculars from the vertices to the opposite sides of a triangle are concurrent. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ், சப்போஸ் பேஸ் பிசி எடுத்துட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பர்பண்டிகுலர், அனதர் சைட் சிஏ அதில் ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம், எகெயின் ஏபிக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே நமக்கு கான்கரண்ட்டாக இருக்குது. ஸோ கான்கரண்ட் மீன்ஸ் two or more lines லை at the சேம் பாயிண்ட். ஒரு பாயிண்டில் லை ஆனால் அது வந்து நம்ம கான்கரண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, 2 or more lines. ஓகே, ஸோ இதை நம்ம வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏபிசிபியை ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஏடி பிஇ ஆர் இன்டர்செக்டிங் எட் ஓ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு சிஎஃப் இஸ் ஆல்சோ பாசஸ் த்ரூ ஓன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ப்ரூஃப் வந்து ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். ஏடி பிஇ இந்த ரெண்டு இன்டர்செக்டிங் எட் ஓன்னு சொல்லிட்டோம். ஓனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு சிஎஃப்பும் ஓவில் தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு போதும். சிஎஃப்பும் பர்பண்டிகுலர் டு, அதாவது சிஎஃப் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு பிஏ அப்படி சொன்னாலும் ஓகே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசிபியை ட்ரையாங்கிள் ஏடி அண்டு பிஇ, ஏடி அண்டு பிஇபி டூ ஆல்டிடியூட்ஸ், டூ பர்பண்டிகுலர்ஸ், டூ ஆல்டிடியூட்ஸ் intersecting at O வச்சுக்கோம். intersects at O. ஓகே, intersects at O. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிஓவை நம்ம அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ CO we produced to meet AB at F வச்சுக்கலாம், at F. ஓகே, ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக let O be the origin. O be the origin நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு OA வெக்டரோட வேல்யூ நமக்கு A வெக்டராக இருக்கும், OB வெக்டரோட வேல்யூ B வெக்டராக இருக்கும், OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா AD is perpendicular to BC. The first condition, since AD is perpendicular to BC. அப்போ AD is perpendicular to BC எப்படின்னா, which implies OA vector is also perpendicular to BC vector. OA vector is also perpendicular to BC vector. AD is perpendicular to BC னா OAவும் நமக்கு ஏன்னா ஓவரிக்கு வந்தாச்சு, டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு பர்பண்டிகுலர் டு பிசியை நமக்கு கேரண்டியாக இருக்கும். ஸோ OA வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு BC வெக்டார். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம்னா OA வெக்டார் டாட் BC வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஸோ பர்பண்டிகுலர்னா கண்டிஷன் A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் OA வெக்டார் டாட் OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார் ஈக்குவல் டு 0. தட் இஸ் A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் B வெக்டார் equal to 0. C vector minus B vector equal to 0. That is A vector dot C vector minus A vector dot B vector equal to 0. So the answer 1 நம்ம consider பண்ணிக்கலாம். Again BE is perpendicular to BE. Okay, BE is perpendicular to CA. இப்போ BE is perpendicular to CA வா இருக்குன்னா நமக்கு BE vector is also perpendicular to CA vector, which implies OB vector BE நாவே நமக்கு OB நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ அது டெஃபினட்டாக அது பர்பண்டிகுலர் டு CA வெக்டராக தான் இருக்கும். அப்போ பர்பண்டிகுலர் டு CA வெக்டர். ஸோ பர்பண்டிகுலர் மீன்ஸ் OB வெக்டார் டாட் CA வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ OB வெக்டார் டாட் CA வெக்டார் இஸ் நத்திங் பட் OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் equal to 0. That is B vector dot A vector minus C vector equal to 0. So B vector dot A vector
minus b vector dot c vector equal to 0. So the answer நம்ம 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு a vector dot c vector minus a vector dot b vector plus b vector dot a vector minus b vector dot c vector equal to 0. equal to 0. So இங்கே நம்ம a dot b யும் b dot a யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். because dot product is commutative, that is a vector dot b vector equal to b vector dot a vector. Okay, so remaining a vector dot c vector minus b vector dot c vector equal to 0. So this is nothing but a vector minus b vector dot c vector equal to 0. So OA vector minus OB vector dot OC vector equal to 0. So BA vector dot OC vector equal to 0. So BA is perpendicular to OC. Okay, BA vector is perpendicular to OC vector. So BA is perpendicular to CF. Okay, therefore the perpendicular drawn from C. Okay, the perpendicular drawn from C to the side AB passes through O. The perpendicular drawn from C to the side AB passes through O. Okay, so இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த 3 altitudes are concurrent நம்ம சொல்லிடலாம். Therefore the altitudes are concurrent. Okay, the next one, prove by vector method. Prove by vector method. If the diagonals of a parallelograms are equal, then it is a rectangle. So the diagonals are equal. Let ABCD be a rectangle. ABCD நம்ம rectangle கன்சிடர் பண்ணிட்டோம்னா, சரி parallelogram கன்சிடர் பண்ணிட்டோம்னா AB vector equal to DC vector இருக்கும், AD vector equal to BC vector இருக்கும் நமக்கு. So AC vector BD vector நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி AB vector நம்ம A vector கன்சிடர் பண்ணிட்டோம்னா DC vector நமக்கு A vector இருக்கும், AD vector B இருக்கும்போது B vector இருந்ததுன்னா இதுவும் நமக்கு B vector இருக்கும். ஓகே, சரி இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ABCD is a rectangle அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம parallelogram சொல்லிட்டா. ஸோ parallelogram அப்படிங்கும்போது நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. சேம் இதே ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ரெக்டாங்கிளுக்கு. ஸோ ரெக்டாங்கிளுக்கு நமக்கு என்னவா இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் ஷுட் பி 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி நம்ம சொன்னால் போதும். ஓகே, இப்போ 90 டிகிரின்னு சொல்லணும்னா இந்த இடத்துக்கு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கா என்னென்னா இஃப் த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கா. அப்போ டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டர், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டு இது 90 டிகிரின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும். ஓகே, சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து என்ன சொல்லுவோம், ஏபிசிடி பி ஏ parallelogram. ABCD be a parallelogram. So இதில் AB vector equal to DC vector equal to A vector இருக்கும், BC vector equal to AD vector equal to நமக்கு B vector இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ABCD is a rectangle. ஸோ ஃபஸ்ட்டு diagonals ரெண்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ diagonal AC vector equal to AB vector plus BC vector, AB vector plus BC vector, that is A vector plus B vector. Another one diagonal BD vector, BD vector equal to BC vector plus CD vector. So CD vector அப்படிங்கும்போது நமக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது, அதை நம்ம மைனஸ் ஏ வெக்டரை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், diagonals are equal. அப்போ diagonals வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால என்ன கண்டிஷன் சொல்லலாம், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டராக இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் இஸ் நதிங் பட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு
modulus of b vector minus a vector. So after then squaring on both sides. So square பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Modulus of a vector plus b vector the whole square equal to modulus of a vector minus b vector the whole square. So a vector plus b vector the whole square is nothing but a square plus b a vector square plus b vector square plus 2 into a vector dot b vector equal to b vector square plus a vector square minus 2 into b vector dot a vector. So a vector square b vector square நமக்கு cancel. So 2 into a vector dot b vector equal to minus 2 into b vector dot a vector. So in dot product a vector dot b vector equal to b vector dot a vector. A dot b is equal to b dot a எழுதலாம். So இது ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு 4 times of a vector dot b vector equal to 0 வசூல். 4 times of a vector dot b vector equal to 0. That is a vector dot b vector equal to 0. Now a vector is perpendicular to b vector. A vector is perpendicular to b vector. So a vector ங்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ab vector. b vector ங்கிறது நமக்கு bc vector. So ab vector is perpendicular to bc vector. So already abcd is a parallelogram சொல்லிட்டாங்க. So ab is perpendicular to bc அப்படிங்கும்போது அது 90 degree னா அப்ப each and every angle should be 90 degree. Each and every angle should be 90 degree. Therefore abcd is a rectangle. Okay, that's all. So இவ்வளவுதான் இந்த proof. Thank you.